ஹாய் குழந்தைகளே, வெல்கம் டு தமிழ் சுட்டி கிட்ஸ் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு அழகிய ஊரில் மிகப்பெரிய மாளிகை இருந்தது. அந்த மாளிகையின் உள்ளே ஒரு பழமையான தூசி படிந்த மர்மக் கண்ணாடி இருக்கிறதாம். அந்த கண்ணாடி வெறும் முகத்தை மட்டும் காட்டுவதல்ல, உண்மையையும் காட்டும் என வெகு நாளாக அந்த ஊர் மக்கள் நம்பினர். ஆனால் யாரும் அந்த மாளிகையின் முன் வர பயந்தனர். ஒரு நாள் நவீன் மற்றும் நைனிகா என்ற அக்கா தம்பி ஸ்கூல் முடிந்து வீட்டிற்கு புறப்பட்டனர். ஆனால் அவர்கள் அன்று வழக்கமான வழியில் போகவில்லை, வேறொரு வழியில் சென்றனர். அந்த வழியில் பெரிய மாளிகையை பார்த்து வியந்து நின்றனர். உடனே நவீன் சொன்னான், அக்கா, நாம் அந்த மாளிகைக்குள் போய் பார்த்து வரலாமா? நைனிகாவும் சரி போவோம் என்றாள். அவர்கள் மாளிகைக்குள் நுழைந்தனர். அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தனர். திடீரென ஒரு அறையில் அந்த மர்மக் கண்ணாடியை கண்டனர். அக்கா, இது ஏதோ மர்மக் கண்ணாடி போல இருக்கிறது என்றான் நவீன். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் என்றாள் நைனிகா. நவீன் தனது ஸ்கூல் பேக்கில் இருந்த பேப்பரை எடுத்து கண்ணாடியை துடைத்தான். துடைத்த உடனே, சிறுவர்களே என்ற குரல் ஒலித்தது. இருவரும் பயந்தபடி சுற்றி நோக்கினர். யார் பேசுறது? நான் தான். மர்மக் கண்ணாடி, யார் என்னை எழுப்பியது? என்ன சொல்வதென்று தெரியாமல் இருவரும் நின்றனர். சரி, எனது புதிர்களுக்கு விடை சொன்னால் ஒரு பெரிய ரகசியம் சொல்லுவேன். இல்லை என்றால் இந்த மாளிகை உங்களை வெளியே விடாது. இதோ முதல் புதிர். நான் வாய் இல்லாமல் பேசுகிறேன், காதில்லாமல் கேட்கிறேன். யார் நான்? நவீன் சற்று யோசித்து, அது எதிரொலி என்றான். இரண்டாவது புதிர், இது அதிகமானால் நீ குறைவாக பார்ப்பாய். நைனிகா சிரித்து, அது இருள் என்றாள். கடைசி புதிர், நான் எப்போதும் உன் முன்னே இருக்கிறேன், ஆனால் நீ என்னை காண முடியாது. இருவரும் ஒன்றாகச் சொன்னார்கள். எதிர்காலம். கண்ணாடி ஒளிர்ந்து, நீங்கள் அனைத்து புதிர்களுக்கும் சரியான பதில் சொன்னீர்கள் என்றது. ஆனால் இன்னும் ஒரு ரகசியம் சொல்கிறேன். நம் எதிர்காலத்தை காண முடியாதுதான், ஆனாலும் அதை நம்முடைய இன்றைய முடிவுகளால் உருவாக்கலாம். நவீன் மற்றும் நைனிகா சிரித்தார்கள். நம் எதிர்காலம் நம் கைகளில்தான். நல்ல முடிவுகள் எடுத்தால் நல்ல எதிர்காலம் வரும். அந்த மர்மக் கண்ணாடி அவர்களுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுத்தந்தது. இன்றைய நல்ல செயல் நாளைய நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். சரி குழந்தைகளே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.